மாடம்னா மாட மாளிகை, பங்களான்னு அர்த்தம். நீடுனா நீண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய, மாட நீடுனா நீண்ட மாளிகை, பெரிய பங்களாக்கள் நிறைந்த திருக்குருகூர் சடகோபன். இந்த பெரிய பங்களா பெரிய மாளிகைங்கிறதெல்லாம் எதுக்கு நம்மாழ்வார் இங்கே குறிப்பிடணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது பங்களா எப்படி அங்க பெருசா இருக்கோ அது போல அங்க உள்ள மக்கள்லாம் என்ன பண்றாலும் தங்கள் பெரிய உள்ளத்தையே பெருமாளுக்கு திருக்கோவிலாக ஆக்கி இருக்கிறார்கள். ஆழ்வார் திருநகரியில உள்ள மக்கள் ஒத்தொத்தருடைய உள்ளத்தையும் பார்த்தா, அந்த பொலிந்து நின்ற பிரான் ஆதிநாத பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாள் எழுந்தருளக்கூடிய, பிராட்டியோடு பெருமாள் எழுந்தருளக்கூடிய மாட நீடு, ஒரு நீண்ட மாட மாளிகையாக ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கான். அப்போ வெளியில பார்த்தாலும் மாடம் நீடு, நீண்ட மாடங்கள் சூழ்ந்திருக்கு. மனசுக்குள்ள பார்த்தாலும் பெருமாளுக்கு கோவிலை போல தங்கள் உள்ளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைந்த மாட நீடு குருகூர் சடகோபன். அந்த திருக்குருகூரை சேர்ந்த சடவாயுவை வென்ற சடகோபனாகிய நம்மாழ்வார் அவர் சொல்றதை கேளுங்கோன்னார். என்ன சொன்னார்னா, அதான் ஏற்கனவே 10 பாட்டு சொன்னாரே, அதைத்தான் கேட்கணும். சொல் பாடலான தமிழாயிரத்துள் இப்பத்தும் பாடி ஆடி. நம்மாழ்வார் சொல்ல கேட்கணும்னா எந்த சொல் அப்படின்னா, இந்த திருக்கண்ணபுரம் விஷயமான 10 பாசுரங்கள், அதுதான் சொல் பாடலான. இந்த இடத்துல சொல்னா நம்மாழ்வாருடைய சொல்லாலே பாடலான, பாடல்களாக உருவானதுன்னு அர்த்தம். ஏன்னா பாடல்கள்ங்கிறது யார் வேணாலும் எழுதி உருவாக்கலாம். அந்த பாட்டுக்கு என்ன விசேஷம்னா, சடகோபனோட சேர்த்துக்கோங்க, மாடநீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலானா, இது ஒன்னொன்னு சடகோபனாகிய நம்மாழ்வார் அவர் நாக்குல பெருமாளே உட்கார்ந்து பாடுவிக்க அவர் சொல்ல சொல்ல பாடலான, இதெல்லாம் பாடல்களாக கவிதைகளாக உருவாச்சு. ஏன்னா பொதுவா உலகியல்ல நாம காணக்கூடிய லிட்ரேச்சருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகியல்ல லிட்ரேச்சர்னா அவர் உட்காந்து, இப்ப நான் ஒரு பாட்டு எழுத போறேன், இந்த பாட்டுக்கு எதுகை மோனை வைக்கணும், இதை எங்க எப்படி வைக்கலாம் அதை சிந்திச்சு, இது எந்த விருத்தத்துல பாட போறோம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி, இது என்ன விருத்தமா பாட போறோமா அல்லது வெண்பாவா கலிப்பாவா அசிரியப்பாவா அதெல்லாம் யோசிச்சு, அதுக்கப்புறம் இதுல ஒரு ஓமை வேணும், உருவகம் வேணும், அணி இலக்கணம், இதெல்லாம் அலங்காரம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்து இப்படி ஒரு யாப்பு அணி இது எல்லாத்தையும் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் எல்லாம் பார்த்து எழுதுவா. ஆனா நம்மாழ்வார் பாட்டு அப்படி இல்லையா, சொல் பாடலான பெருமாளை அனுபவிக்கிறார். நாக்கிலேயே பெருமாள் உட்கார்ந்து இருக்கார், அவர் வாயிலேந்து வருது, அவர் வாயிலேந்து எந்த சொல் வந்தாலும் பாடலான, அது அப்படியே பாடல்களாக உருவாருது. அதுல இலக்கிய நயம் இலக்கண நயம் எல்லாம் இருக்கும். அது பகவான் அருளால் தானா அமைவது. நம்மாழ்வார் அதெல்லாம் கணக்கு பண்ணி பாட போறது இல்ல, சொல் அவர் சொல்லுவார், அது அப்படியே பாடலாக உருவாகி வருகிறது. அப்படி அவர் சொல்ல சொல்ல பாடலாக உருவான தமிழ் மொழியிலே உருவான ஆயிரத்துள், அந்த ஆயிரத்துக்குள்ள இப்பத்தும் இந்த 10 பாசுரங்கள். இதைத்தான் கேளுங்கோன்னு மீண்டும் சொல்கிறேன்.